ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம கப்பி தொட்டி வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ புது தொட்டி மாதிரி இப்போ நீட்டாக எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, கப்பியெல்லாம் அழகாக சூப்பராக இருக்குது. இப்போது ஆக்சுவலாக வந்து கப்பி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மற்ற ஃபிஷ்ஷை மாதிரி வந்து மெடிசன் வச்சு பழைய வாட்டர் சேஞ்ச் பண்ணி அப்படி எடுத்து ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி கப்பி யார் வேணாலும் ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நமக்கும் ஈஸியாக இருந்தது இது பண்ணி தண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு. பக்கத்துலேயே நமக்கு வந்து தாமரை அன்றைக்கி ஒரு இலை விட்டுருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து 2-3 இலையெல்லாம் விட்டு ஸோ அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 2-3 இலை புதுசாக விட்டுருந்து அது வர்றது பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு அப்டேட்டட் வீடியோ அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் நம்ம வந்து நம்ம பீட்டா ஃபிஷ்ஷு நம்ம ப்ரீடிங் விட்ட அது ப்ரைஸ் வந்து 2-3 நாள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துச்சு. இப்போ ஆக்டிவ் தான் ஃபுட்டாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹாம்ஸ்டர் வந்து நம்ம டேம் பண்ணுறத தான் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, லைட்டாக கடிக்குமோ அப்படின்ற மாதிரி. இது சின்ன குட்டி தான் இருந்தாலும் இன்னும் டேம் பண்ணல. நம்ம அப்படி அதை ஃப்ரீயாக தான் விட்டுருக்கோம். அது நம்ம கிளாஸ் டேங்கில் இருக்குது. அப்புறம் அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பில் எடுத்து அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடி அது பார்த்துட்டு அப்புறம் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுறது தான். ஸோ அப்படி இருக்குது. அதனால் ஹாம்ஸ்டரை வந்து ரொம்ப டேம்டு பண்ணாட்டாலும் அதை பட்டு ஃப்ரீயாக இருந்தாலும் பார்க்க நமக்கு வந்து ஒரு இதாக தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.